வந்து மரத்துல இருந்து வர சாம்பிராணி தான் அமூலிய சாம்பிராணி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாசனை வரும். குங்குலியம், இது வந்து குங்குலியம் மரத்துல இருந்து நேச்சரா வர்றது. இது வந்து வெள்ளை குங்குலியம், இது வந்து ரோசனம், அது வந்து பால் சாம்பிராணி, இது வந்து இது பால் சாம்பிராணி தான். இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அது செகண்ட் குவாலிட்டி. தீய சக்தி எதுவுமே அண்டாது, குழந்தைகளுக்கு போடலாம். நம்ம குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு போட்டோம்னா அது போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். கஷ்டமா பௌர்ணமி தான் கஷ்டம்தான். அது இப்படி வராது, கட்டி கட்டியா பெரிய பெரிய பாரா வரும், அது உடைக்கணும், அது பாக்கெட் பண்ணணும், எல்லாமே கஷ்டம் தான் படணும். மழையில நனைய விட்டாதான் கெட்டு போகும். நான் நனைய விடல மாட்டேன். குறைச்சு கேட்டாங்கன்னா 600 ரூபா சொன்னேன்னா ஒருத்தருக்கு 500 ரூபாய்க்கு வாங்குவாங்க, ஒருத்தருக்கு 550 ரூபாய்க்கு கேட்பாங்க. இதை கொஞ்சம் குறைச்சு கொடுங்க அப்படின்னா ஒருத்தருக்கு 400 ரூபாய்க்கு கூட கேட்பாங்க. ஏன் சொல்ற, உங்ககிட்ட வியாபாரம் பண்ணிடுங்களா ஓடிடலாமான்னு இருக்கு. புரிய வைக்கல. 60 ரூபா சொன்னா 30 ரூபாய்க்கு தான் கேட்பாங்க. முதல்ல திரும்பி பார்க்காம போமா சாமியை உயிரை வாங்காது அப்படிங்கிறது. கேரளாக்காரங்களாம் வந்தா சொன்னாதான் வாங்குவாங்க, 10 ரூபா கம்மி பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க. கேரளாக்காரங்க நம்ம ஏரியா பக்கம் இருக்கிறதுனா தெரியும்ல, அது ஆந்திராக்க திங்கிறதான் பாக்குங்க. சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். அவங்க கஷ்டமா தான் இருக்கு. பசங்க பொண்ணுங்க 3 பொண்ணுங்களாம் கல்யாணம் பண்ணியாச்சு. இப்பதான் ஒரு பொண்ணு கல்யாணம், ஒரு 3 வருஷம் ஆச்சு கல்யாணம். சாம்பிராணி வந்து மரத்துல இருந்து வர சாம்பிராணி தான் அமூலிய சாம்பிராணி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாசனை வரும். குங்குலியம், இது வந்து குங்குலியம் மரத்துல இருந்து நேச்சரா வர்றது. இது வந்து வெள்ளை குங்குலியம், இது வந்து ரோசனம், அது வந்து பால் சாம்பிராணி, இது வந்து இது பால் சாம்பிராணி தான். இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அது செகண்ட் குவாலிட்டி. இது மரத்துல இருந்து நேச்சரா வர்றது, பேஸ்ட் மாதிரி வர்றது. இது வந்து கட்டி சாம்பிராணி, ஏன்னா தயார் பண்றதுதான், கெமிக்கல் போடாம தயார் பண்ணி வர்றது. இது வந்து சீதாரின்னு சொல்லுவாங்க. சீதாரின்னா இது ஒரு மரத்துல இருந்து வேர்ல இருந்து வர்றது. இது வந்து புகழம் சொல்லுவாங்க. இது ஒரு சாம்பிராணி தான். எல்லாம் கலந்து போட்டோம்னா வீட்டுக்கு போட்டா நல்லது. தீய சக்தி எதுவுமே அண்டாது, குழந்தைகளுக்கு போடலாம். நம்ம குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு போட்டோம்னா அது போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். நடிகருக்கு குழந்தைகளுக்கும் போடலாம், வீட்டுக்கு நம்ம சாமிக்கும் பூஜைக்கு போட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே நல்லது. இது குழந்தைகளுக்கு போட்டா நல்லதுப்பா. குழந்தைகளுக்கு போட்டா சளி பிடிக்காது, சீரடிக்காது. கொட்டாங்குச்சி போட்டு வேங்க பொட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது சின்ன குழந்தைகளுக்கு டிஸ்ட்ரிக். இது வந்து ஒரு மரத்துல இருந்து வர்றது. வேங்க மரம் இருக்குல்ல, அந்த மரத்துல இருந்து வர்றது. குழந்தைகளுக்கு டிஸ்டி போட்டு இது வந்து தண்ணி ஊத்தி தேய்ச்சி வைக்கணும். ஆமா, தண்ணி ஊத்தி இதுல தேய்ச்சி வச்சோம்னா இது இந்த கருப்பா இருக்குல்ல, இதே மாதிரி மை மாதிரி வச்சுக்கலாம் குழந்தைகளுக்கு. வேங்க மரத்துல இருந்து வெட்டி விட்டா அது பால் மாதிரி வரும். பால் மாதிரி வந்து அது கருப்பாயிரும். அதை தேய்ச்சி வச்சோம்னா குழந்தைகளுக்கு நல்ல டிஸ்டிக்கு வச்சா நல்லதுன்னு பாருங்க. கல்யாணம் யாரு பண்ண எங்கப்பா வியாபாரமே இல்ல. பௌர்ணமி இந்த தடவை பௌர்ணமி ஏமாத்திருச்சு, மழை வந்துருச்சு. வியாபாரம் தான் டல்லுதான் வியாபாரமே. மக்கள் வந்து கேட்டு வாங்கிட்டு போறது வந்து குங்குலியம் வாங்கிட்டு போவாங்க. சிவனுக்கு பிடிச்சதே வசந்தது வந்து குங்குலியம் தான். கருப்பு குங்குலியம், வெள்ளை குங்குலியம். இது வந்து பாய் போடுறாங்கல்ல, பாய் போட்டா வீட்டுக்கு வந்து நைட்டு போகை போடுறாங்களா, ஈவினிங் போடுறாங்களா, அதுக்கு போடுறது. அது போட்டா காசு வாங்குறதுக்காண்டி போடுறாங்க, செண்டு போட்டு. அவங்க இது கூட இன்னும் கொஞ்சம் செண்டை போட்டு வாசனை அதிகமா உண்டாக்கி காசு வசூல் பண்றது. அது வந்து ஆமா, இது வந்து வீட்டுக்கு கடைகளுக்கு எல்லாத்துக்கும் போட்டா நல்லது. அதை வியாபாரம் நல்லா இருக்கும். அதனால மாத்தி போட்டது கொஞ்சம் என்னமோ அண்ணாமலையர்கிட்ட வர கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் வியாபாரம் டல்லு தான். எனக்கு முன்னாடி 2-3 கடை இருக்கிறதுனால அங்க எல்லாரும், ஏன்னா எனக்கு கொடுக்கறது அண்ணாமலையர் கொஞ்சம் ஏதாவது கொடுத்தாதான் ஆகும். அண்ணாமலையார் பாக்குறதுக்காண்டி உட்காந்துருக்கேன். எல்லாரும் பணம் கொடுத்தானே வரணும், நான் ஃப்ரீயா தான் உட்காந்துருக்கேன். வியாபாரத்தை பார்த்த மாதிரி இருக்கு, அவரை பார்த்த மாதிரி இருக்கு. வியாபாரம் ஓடுற பொறுத்து. ஒரு நாளைக்கு வியாபாரம் ஓடுனா 2000, 3000, 4000 கூட வரும். சனி ஞாயிறுனா 3000 ஓடுவோம். வியாபாரம் வாங்குறத பொறுத்து இருக்கு. இன்னைக்கெல்லாம் வியாபாரமே இல்லை, 1000 ரூபாய்க்கு தான் வித்து இருக்கு. என்ன பண்ண முடியும், வியாபாரம் கம்மி தான். கஷ்டமா பௌர்ணமி தான் கஷ்டம்தான். பாக்கெட் பண்ணணும், உடைக்கணும், அது இப்படி வராது, கட்டி கட்டியா பெரிய பெரிய பாரா வரும், அது உடைக்கணும், அது பாக்கெட் பண்ணணும், எல்லாமே கஷ்டம் தான் படணும். ஆள் வச்சு எதுக்கு நஷ்டம் ஆகுது. மழையில நனைய விட்டாதான் கெட்டு போகும். நான் நனைய விடல மாட்டேன். எவ்வளவு நாள் வேணும்னா வச்சுக்கலாம், கெட்டு போற பொருள் கிடையாது.
இது அது வெண்கடுகு, அது டிஸ்டிக் போடுறதுதான், குழந்தைகளுக்கு போடுறது டிஸ்டிக் எல்லாமே. அது வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்தி தலைக்கு ஊற வச்சு தலைக்கு தேய்க்கிறது. ஹீட்டா இருந்துச்சுன்னா கூலிங்கா இருக்கும். ஆமா, அடர்த்தியா இருக்கும். அதைத்தான் தேய்க்கும். நான் என்னை பொறுத்த அளவுக்கு உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்தி தேய்ச்சோம்னா ஹீட்டா இருக்குல்ல, வெயில்ல சுத்துறாங்கல்ல, ஹீட்டா இருந்துச்சுன்னா கூலிங் ஆகும், உடம்பு வந்து கூலிங் ஆகும். அதுல அது வர்றதுதான். அதுல 12 மூலிகைவோ 13 மூலிகைவோ இருக்குன்னு சொன்னாங்க. அதை நான் வாங்கிதான் விற்கிறேன். அதுல என்ன போடுறாங்க எது போடுறாங்கன்னு சொல்ல தெரியாது எனக்கு. அதுல போடுற இதெல்லாம் எனக்கு தெரியாது. விற்கிறேன். எனக்கு அதிகமா போறது வந்து இது போகும், இந்த ரெண்டுமே போகும். இது வந்து குங்குலியம் போகும், இந்த 2 குங்குலியம் போகும். இது ஆந்திராக்காரங்க வாங்குவாங்க, கொஞ்சம் கம்மியா தான் போகும். ரேட் வந்து இது 600 ரூபா, இது வந்து கிலோ 600 ரூபா, இது 400 ரூபா, அது வந்து 450, இது 600. எல்லாம் கலந்தது வந்து ஒரு கிலோ வந்து 240 ரூபா. ஏமாத்துறாங்கன்னா ஏமாத்திட்டு போறாங்க. அவரு கொடுத்துட்டு தான் போவாங்க. அப்படி மீறி எனக்கு தெரியாம கொண்டு போறாங்க, கொண்டு போயிடுவாங்க. நான் குறைச்சு கேட்பாங்க. குறைச்சு கேட்டாங்கன்னா 600 ரூபா சொன்னா ஒருத்தருக்கு 500 ரூபாய்க்கு வாங்குவாங்க, ஒருத்தருக்கு 550 ரூபாய்க்கு கேட்பாங்க. இதை கொஞ்சம் குறைச்சு கொடுங்க அப்படின்னா ஒருத்தருக்கு 400 ரூபாய்க்கு கூட கேட்பாங்க. அன்னைக்கு ஏன் வர முடியலன்னா ஒரு நாளைக்கு கொடுத்துக்குவேன், ஒரு நாளைக்கு பார்த்துக்குவேன், அவ்வளவுதான். இது வந்து 240 ரூபா சொன்னேன்னா 200 ரூபாய்க்கு தான் கேட்பாங்க. இது பாக்கெட் 50 ரூபா தான் கேட்பாங்க. 50 ரூபாய்க்கு குறைச்சி தர மாட்டேன். கொசுக்கெல்லாம் இதுதான் போடுவாங்க, புகை அதிகமா வர்றதுனால இதுதான் போடுவாங்க. சாம்பிராணி போடுற அளவுக்கு இருக்கு. எப்படின்னா அதிகமா போடணும், கொஞ்சம் இது புகை வர்றதை சேர்த்து போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. பசங்க பொண்ணுங்க 3 பொண்ணுங்கள கல்யாணம் பண்ணியாச்சு. இப்பதான் ஒரு பொண்ணு கல்யாணம், ஒரு 3 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி. எனக்கு வந்து எங்க அம்மா வந்து வருவாங்க உதவிக்கு, ஏதாவது பாக்கெட் பண்றது விற்கிறதுக்கு ஹெல்ப்புக்கு வருவாங்க. வந்துட்டு பௌர்ணமிக்கு வந்துட்டு அப்படியே பௌர்ணமி முடிஞ்ச உடனே போயிடுவாங்க. நான் மட்டும் தான் வாடகைக்கு எடுத்திருக்கேன். 6000 ரூபாய் வாடகை, 5000 ரூபாய் வாடகை, இது 1000 ரூபாய். வருவாங்க, அங்கதான் போவாங்க. இல்ல நான் போயிடுவேன் ஊருக்கு. நான் இந்த பாட்டுல வர ஊருக்கு போவேன். சொல்றேன்ல, இப்ப வியாபாரமே டல்லு தான், கஷ்டமா இருக்குல்ல. இன்னைக்கெல்லாம் வியாபாரமே இல்ல, கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு நேரம் சரி ஊருக்கு கூட போயிட்டு வரலாம் அப்படின்னு கூட போயிட்டு வந்துருவேன். எங்க வேற தொழில்னா நம்மளுக்கு பணம் வேணுமே, எங்க போறது? இருக்கிற வச்சுதான் அட்ஜஸ்ட் பண்ணி வியாபாரம் பண்ண முடியும். நம்மளுக்கு பணம் கொடுக்குறது யாரு? நம்ம எப்படி கடனை கட்ட முடியும்? கடை எல்லா கடை வச்சு என்ன கடை வச்சாலும் ஓடும். பௌர்ணமிக்கு மழை மட்டும் இல்லாம இருந்தா ஓடும். அது எப்படி ஒரு 50 ஆள் 100 ஆள் வருவாங்க வண்டியில. இது என்னதுன்னு கேட்பாங்க. ஆந்திராக்காரங்களும் அதிகமா கேட்பாங்க, இது ஏடிஎம்மா அப்படிம்பாங்க. ஐயோ ஏன் சொல்ற, உங்ககிட்ட வியாபாரம் பண்ணிடுங்களா ஓடிடலாமான்னு இருக்கு. பாக்கெட் புரிய வைக்கல. 60 ரூபா சொன்னா 30 ரூபாய்க்கு தான் கேட்பாங்க. திரும்பி பார்க்காம போமா சாமியை உயிரை வாங்காத அப்படிங்கிறது போயிருவாங்க. ஒவ்வொருத்தங்க தான் 60 ரூபா சொன்னோம்னா 50 ரூபாய்க்கு கொடுமா அப்படிம்பாங்க. சரி அது கொடுத்துருவேது. அப்படிதான் வியாபாரம் ஓடுது. கேரளாக்காரங்களாம் வந்தா சொன்னாதான் வாங்குவாங்க, 10 ரூபா கம்மி பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க. கேரளாக்காரங்க நம்ம ஏரியா பக்கம் இருக்கிறதுனா தெரியும்ல, அது ஆந்திராக்க திங்கிறதான் பாக்குங்க. சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். அவங்க ஆந்திராக்காரங்க சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் வாங்குறதே இது நல்லா தெரிஞ்சவங்க தான் வாங்குவாங்க, தெரியாதவங்களாம் வாங்க மாட்டாங்க. ஆந்திராக்காரங்க நல்லா தெரிஞ்சவங்கன்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ இப்படி வாங்கிட்டு போவாங்க. சொல்றேன் கேளு, ஒரு நாளைக்கு 4000 ரூபாய்க்கு ஓடுனா, ஒரு நாளைக்கு 3000 ஓடுனா, ஒரு நாளைக்கு 2000, டெய்லியுமா 4000 ரூபாய்க்கு ஓடுது. வாங்குறது என்ன லாபமா கிடைக்கும்? அங்க இருந்து சதுரகிரில இருந்து வருது லக்கேஜுக்குள்ள அநியாயம் வாங்குறாங்க. அங்க இருந்து ரால் செட்டு கொடுக்கணும், ரால் செட்டுல இருந்து இங்கேயே கொண்டு தூக்கிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு பணம். 3 மூட்டை நாள் 2 மூட்டை நாளும் 500 ரூபாய் கேட்கறாங்க ஆட்டோக்காரங்க. அதுல உடைக்கிறதுக்கு ஆள் தரணும், பாக்கெட் பண்றதுக்கு ஆள் விடணும். எப்படி எல்லாமே இப்படி பாக்கெட்டுக்குள்ள வந்துருமா? ஆள் விட்டுதான் வேலை பண்ணணும். அது சரக்காரனுக்கு எப்படி பணம் கட்டுறது? இந்த பொருளுக்கு எப்படி பணம் கட்டுறது? சம்பாதிச்சுதானே கொடுக்க முடியும். ஜிஎஸ்டி எல்லாம் இருக்கு, அதான் வாங்க மாட்டாரு என்கிட்ட. ஏன்னா நான் வாடிக்கை வாங்குறாங்களா, அதனால வாங்க மாட்டாரு. ஜிஎஸ்டி வேற எல்லாம் வாங்க மாட்டாரு. மற்ற ராலி கூலி எல்லாமே இங்க இருந்து கொண்டு போய் போடுறது, அதனால அது அங்க இருந்து ராலி கூலி எல்லாத்தையுமே கேட்பாங்க.